ஹல்லேலூயா. இன்றைய நாளுக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட பழிக்க தகப்பன் நீங்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக இந்த நாளில ஒவ்வொருவரையும் நீங்க கூட்டி வந்தீங்களோ அப்பா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி திரும்ப அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளோடு என்னென்ன நீங்க பேசணும்னு விரும்புறீங்களோ அந்த வார்த்தைகளை திட்டமும் தெளிவுமாய் அடியேன் பேச அடியனுக்கு நீங்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க கொடுத்து அனுப்பின வார்த்தை ஒன்றும் தரையில விழாதபடி உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் ஆண்டவரே காணப்பட என் தகப்பன் நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாய் வாசிக்கலாமே. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் எப்பொழுதுமே உன்னோடே இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கும் பொழுது 8-9 வாராக சொல்லுகிறது. வாசிக்கலாமே. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் எனக்கும் அது பொருந்தும். உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என்னை பார்த்து தான் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் தான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு ஹெல்ப்பராய் சகாயராய் கடந்து வருவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன். நாம் தியானிக்க போறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இதுதான் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே இருந்தார். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த நாளில பயம் எல்லாருக்கும் நேச்சுரலாக காணப்படுகிறது. கோல்டை பார்த்தாலே பயம்தான். கிட்டத்தட்ட 2 to 3 months ஆகுது சரியாகிறதுக்கே. அவ்வளோ கஷ்டமாக தான் காணப்படுகிறது. யாராவது இருமுனாலே பக்கத்தில் போகிறதுக்கு அநேகருக்கு பயம்தான். என்னடா நமக்கு வந்துருமா, இது முடிகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருமா, கொஞ்சம் பயமாக தான் இருக்கிறது. இரும்புறதை பார்த்தோன்னே மாஸ்க்கு கூட அநேகர் இப்படி தூக்கி போட்டுக்கிறாங்க. அப்படி பயம்தான். சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், என்ன ஆகும், என்னுடைய சூழ்நிலை என்ன, என்னுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் என்ன, இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை எப்படி மாறும், எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி பயத்தோட நீங்க கடந்து வந்திருக்கலாம். என் பிள்ளையின் சூழ்நிலை என்ன, என்னுடைய பிள்ளைகளின் சூழ்நிலை என்ன, என்னுடைய சூழ்நிலை என்ன
என் ஃபியூச்சர் என்ன ஆக போகிறது, எல்லாமே கேள்விக்குறியோடு ஒருவேளை நீங்கள் என்ட்ரி ஆயிருக்கலாம். ஆனாலும் தேவன் இன்று நாளில் உங்களுக்கு பார்த்தா சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் தேவன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீதியின் வலக்கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். பயப்படாதீங்க. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். தேவன் உங்களோடு என்னோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்படணும்? நாம் ஏன் பயப்படணும்? எதற்குமே பயப்பட வேண்டியது இல்லையே. அண்ட சராசரங்களை உண்டாக்கினது நம்முடைய தேவன் தானே. எல்லாமே அவருக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? நிச்சயமாகவே இல்லையே. அவருக்கு தெரியாம ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கவே நடக்காது. அதுதான் உண்மை. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் இன்றைய நாளிலும் உங்களை பார்த்தும் அதான் சொல்லுகிறார். பயப்படாதே என் மகளே, பயப்படாதே என் மகனே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் என்னை நான் தாங்குவேன். நிச்சயமாகவே தாங்குகிற தேவனா இருக்கிறார். சில சூழ்நிலைகள் ஒருவேளை மாறுதலாய் காணப்படலாம். இதெல்லாம் மாறுமான்னு கூட நீங்க யோசிக்கலாம். கர்த்தர் மாற்ற வல்லவர், கர்த்தர் மாற்ற வல்லவர். எல்லா சூழ்நிலையும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், யார் கைவிட்டாலும் சரி, ஒருவேளை டாக்டர்ஸ் நோ சான்ஸ் சொன்னாலும் சரிதான், அதுலயும் ஒரு வழியை உண்டாக்குகிற தேவன் அவர் தான். எல்லாவற்றையும் மாறுதலை முடிய பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் தான். அந்த தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கலங்க வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. சில வேளைகளில் சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள், சில நெருக்குதல்கள் வரதான் செய்யுது. ஆண்டவனை விட்டு தான் வைக்கிறார். ஏன்னா அவருடைய சமூகத்தை தேடாதபடி காணப்படும் பொழுது சில வேளையில சில துன்பங்கள், சில போராட்டங்கள் வரதான் செய்யுது. கண்டிப்பா தேட வைக்க தான் செய்வார். வேதம் சொல்லிக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதே 41வது அதிகாரம் 17 இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாமே. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆனா பாருங்க, சிறுமையும் எளிமையுமானவர் தண்ணீரை தேடி தேடி அவங்க ஓடும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் ஓடும் பொழுது, அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது டில் தி எண்ட் அது கிடைக்காம, தாகத்தினால என்னுடைய நாவு வரலுது, இதுக்கு மேல நெவர் என்று சொல்லி அதுக்கப்புறம் தானே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேடுறாங்கல்ல. செவி கொடுத்துட்டு இருக்கு பாருங்க. நிச்சயமா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, அப்பொழுது அவங்க கூப்பிடுறாங்க, அப்பொழுது செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அது வரைக்கும் தேவனை தேடுகிற காரியங்கள் அப்படியே குறைந்து கொண்டே இருக்கிறது. எல்லாமே இருக்கும் பொழுது, எல்லாம் பர்ஃபெக்டா, எல்லா வழிகள், எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் பர்ஃபெக்டாய் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுகிற காரியங்கள் குறைந்து கொண்டே தான் இருக்கிறது. அநேகர் தேவனுடைய சமூகத்தை தேடுவதே இல்லை, வேதத்தை வாசிப்பதே இல்லை, தியானிப்பதே இல்லை. ஒரு இக்கட்டு, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் என்று வரும் பொழுதுதான் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படி இருப்பீர்களானால் இன்றைக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களை தேவன் உங்களோடு இருக்கணும்னா நீங்க தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் எப்பொழுதுமே காணப்படணும். சூழ்நிலைகள் எப்படினாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாய் போயிட்டு இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். நம்மோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாய் தான் இருக்கும், ஆச்சரியப்படத்தக்க விதமாக தான் இருக்கும். யாரும் நம்மோடு லாஸ்ட் வரைக்கும் வரவே முடியாது. கடைசி வரைக்கும் யார் வர முடியும்ன்றனா கர்த்தர் தான் வர முடியும். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாமே. மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பாருங்க, சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட நான் இருக்கிறேன். கர்த்தரால மாத்திரம்தான்
நம்மோடு டில் தி எண்ட் வர முடியும். நான் வருவேன், நீ வருவேன், கடைசி வரைக்கும் நான் வந்துடுவேன், நான் உன் கூடவே இருப்பேன். நிச்சயமாக முடியவே முடியாது, யாராலையும் வரவே முடியாது. தேவனாலே மாத்திரம்தான் நம்மோடு காணப்பட முடியும். தேவனாலே மாத்திரம்தான், அவருடைய பிரசனம் தான் நம்ம டில் தி எண்ட் தாங்கி நடத்துகிறதா இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 48:14 இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கலாமே. என் தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். பாருங்க, அழகாய் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்மை நடத்துகிற தேவன்க. நாம் அவரை நோக்கி, நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் மரண பரியந்தம் நம்மை அழகாய் நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அவரை விட்டு ஓடுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்காதீங்க. எவ்வளவான காரியங்கள் கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளாய் நீங்க தான் காணப்படுறீங்க. எப்பொழுது நீங்க மனம் மாறி அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். சில வேளையில சில மோல்டிங் நிச்சயமாய் நடக்கும் தான், புடமிடுதல் நிச்சயமாய் நடக்கும் தான். அதுலயும் நீங்க பர்ஃபெக்டாய் தேவனோடு நீங்க இருக்கும் பொழுது அவர் உங்களோடே இருப்பார். எல்லா தேவதாசர்களும் பாருங்க, பிரச்சனையோடு தான் இருந்தாங்க, ஆனா தேவன் அவர்களோடே இருந்தாரு. சிங்க கபியில தேவன் இருந்தார், சிறைச்சாலையில யோசேப்போடு தேவன் இருந்தார், யோபு இழப்பின் நாட்களிலும் தேவன் அவரோடே இருந்தாரு. உங்களோடு இருக்க மாட்டாரா? எந்த சூழ்நிலைனாலும் நிச்சயமாய் தேவன் உங்களோடு இருக்க வல்லவர். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறது, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் நிச்சயமா உன்னோட இருப்பேன், எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் என்பதாக தான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து நிச்சயமாகவே பலிக்கும். தேவன் உங்களோடு காணப்பட வேண்டும், அப்பொழுதுதான் உங்களோட வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க அவரோடு இருக்கும் பொழுது அவர் உங்களோடே இருப்பார். பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதின் அனுபவத்தை சங்கீதம் 23:4 இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கலாமே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கூலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண இருள் பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். எந்த சூழலில கடந்து போனாலும் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். நம் தாழ்ச்சி அடைவதே இல்லை, அழகாய் அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். மரண இருளே வந்தாலும், இருள் வராதுன்னெலாம் சொல்லல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் நிச்சயமாய் அவனுக்குள்ள ஒரு இருள் வந்தது தான். மரணம் போல ஒரு இருள், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படவே மாட்டேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவன் அவரோடு இருக்கும் பொழுது மரண இருள் போன்ற ஒரு பள்ளத்தாக்கை கடந்து வந்தாலும் தேவன் எல்லாரோடு இருக்க வல்லவராக இருக்கிறார். என்ன சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளோ டஃபஸ்டான சிச்சுவேஷன், நிச்சயமாகவே அவருடைய கோலும் அவருடைய தடியும் தேற்றுகிறதா இருக்கிறது. தட்ட வேண்டிய இடத்துல தட்டி, நீ இப்படி போ இப்படி போ இப்படி போ, தப்பு பண்ணா தட்டி கரெக்டான அவருடைய பாதைக்கு நேராய் கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது. விசேஷமாய் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அதுதான் ஸ்பெஷல். நாம் எத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்கல்ல, எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, பேர் கிறிஸ்தவர்களா எத்தனையோ பேர் இருக்காங்களே, உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்க இருக்கிறாரு. உண்மையாகவே நாம் ஸ்பெஷல் தான், விசேஷித்தவர்கள் தான். அவருடைய பிள்ளை நம்மை நீதிமான்கள் ஆக்கி கொண்டே இருக்கிறார், இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். அவருடைய சமூகத்தை விட்டு எங்க போறது, அவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்க ஓடுவது? அவரோடு இருக்கும் பொழுது அவர் எல்லா காரியத்தையும் அழகா ஈஸியாய் கடந்து போக கர்த்தர் கிருபை தருகிறவராகவே இருக்கிறார். அவருடைய கோல் அவருடைய தடி நம்மை தேற்றும், தேற்ற வேண்டிய இடத்துல தேற்றும், ஆதரவாய் கடந்து வர வேண்டிய நேரத்துல கடந்து வரும். வார்த்தைகளோட எத்தனை ஆறுதலின் வார்த்தைகள். ஒரு துக்கத்தோடு கண்ணீரோடு கடந்து வரும் பொழுதெல்லாம் தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரே, வார்த்தையின் மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறாரே. இதோட பாக்கியம் வேற என்ன இருக்கிறது?
அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம், இந்த பாக்கியம்லாம் கிடைக்கவே இல்லையே, சோர்ந்து போய் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி சில வேளையில தற்கொலைக்குள்ள போயிடுறாங்கல்ல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் உள்ளவர் நம்மோடே இருக்கிறார், நம்மோடே இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டியதே இல்லை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் எப்பொழுதுமே உங்களோட இருக்க அவர் வாஞ்சிக்கிறவர். அதான் அவருடைய விருப்பமும். எப்பொழுதும் என் பிள்ளை என்னோட இருக்கணும், என்னோட பேசணும், என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் அவருடைய ஆசையும் கூட, அவருடைய விருப்பமும் கூட. ஆனா எத்தனை பேர் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மற்றவர்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்றைய காலகட்டங்களில் எப்படியாய் டைமை போக்கலாம் என்று சொல்லி பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல அலைந்து சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அவ்வளவா அப்பதான் பைபிள் வாசிக்கலாம், அப்பதான் ஜெபம் பண்ணலான்னு உட்காருவோம், ஒரு ஃபோன் வரும், அவ்வளோதான். டோட்டலாக அன்னைக்கு அந்த ஜெபம் முடிந்தது, அவ்வளோதான். அதோட மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் அதுக்குள்ள டைம் ஆயிருமே. நெக்ஸ்ட் ஒர்க். ஃபோன் வந்து எல்லாருக்குமே ஒரு பிசாசாய் தான் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இந்த வேலையில் யோசித்து பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் தான், அது நல்லா இருக்கிறது போல தோணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகும்பொழுது மணிக்கணக்கில் அதிலே உட்கார்றதாய் காணப்படுகிறது. எல்லா சூழ்நிலையிலும் மாற்றணும். டைமிங், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட என்னோட கூட இருந்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. இது எப்படி ஆகும், நமக்கு ஃப்யூச்சர் எப்படி ஆகும், இந்த வேலை கிடைக்குமா, இந்த வேலையில் ஸ்டாண்டர்டாக பெர்மனண்ட்டாக நான் இருப்பேனா, நெவர். அதை யோசிக்க வேண்டியதே இல்லை. கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவர். வேலை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களே, கர்த்தர் அந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு, பெரிய பிளஸ்ஸிங் தான். இன்றைய காலகட்டங்களில் அநேகரை பார்த்தோன்னா வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் அநேகமாக இருக்கிறாங்க. தேவன் கொடுத்துருக்கிற வேலை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அதை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். படிப்பு எதை ஆனாலும் கர்த்தர் கொடுப்பது, அதை முழு மனதோடு முழு பலத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை மனிதர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் பெரிய பாக்கியம் தானே. நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுதுதான் அதெல்லாம் நிச்சயமாய் நடக்கும். அதெல்லாம் நிச்சயமாய் நடக்கும் தான். எப்பொழுது தெரியுமா? தேவனோடு நீங்க இருக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி. நாம் பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:2 இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாமே. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பாருங்க, 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். பாருங்க, இதுலயும் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன், நீ என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி நான் எப்பொழுதுமே உன்னோட இருக்கிறேன், நீ என்னோட இருக்கணும். அதுதான் சிம்பிள். நீங்க அவரோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் கடந்து போக கர்த்தர் கிருபையை தருவார். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். தண்ணீரை அழகாய் கடக்க செய்தாரே, பின்னாடி பார்வான் முன்னாடி கடல் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது அது பெரிய மலைப்பாய் திகப்பாய் தான் காணப்பட்டது. ஆனாலும் ஈஸியாய் கர்த்தர் அதை கடந்து போக கர்த்தர் கிருபை தந்தாரு. அக்னி, சாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ நாம் பார்த்திருக்கிறோம். அதில் அக்னி அவ்வளவாய் சுட்டெரிக்கிற அக்னியாய் அதில் காணப்பட்டது. ஆனால் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவே இல்லை. அந்த ஸ்மெல் கூட அவங்க ட்ரெஸ்ல வரலன்னு சொல்லி நாம் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் எதை குறித்து பயப்பட வேண்டும்? எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் கடந்து போக கர்த்தர் பலனையும் கிருபையும் தருவார். அவர் நம்முடைய தேவன்.
திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கார். நம்முடைய தேவன் நிச்சயமாகவே அவர் நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். வேத பகுதி வாராக சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 11 வாசிக்கலாமே. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். நான் உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை பாதுகாக்கிறதுக்காக, உன்னை சேவ் பண்றதுக்காக, இங்கிலீஷ் பைபிள் இவ்வாறாக சொல்லுகிறது, ஐ வில் சேவ் யூ, ஐ வில் பி வித் யூ, ஐ வில் சேவ் யூ என்பதாக. உன்னை சேவ் பண்றதுக்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த ஜாதிகளை நிச்சயமா நான் நிர்மூலம் பண்ணுவேன், உனக்கு எதிர்ப்பாய் வந்த ஜாதிகளை நான் நிர்மூலம் பண்ணுவேன். ஆனா உன்னையும் நிர்மூலம் பண்ண வேண்டியவதான் நீங்களும். ஆனாலும் முற்றிலுமாய் தண்டியாமல் விடாமல் கண்டிப்பா தண்டிப்பேன், ஆனா மட்டாய் தண்டிப்பேன். தண்டிச்சு 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 அவருடைய பிள்ளையாய் அவர் மாற்றி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறாரு. அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்பெஷல். மற்றவர்களாம் அவர் நிர்மூலம் பண்ணி போடுகிறார். ஆனா சின்ன தப்பு செய்யும் போது, சின்னதா தேவனை விட்டு அப்படியே பிரியும் பொழுது கரெக்டா விழும். சில நேரத்துல சொல்லி சொல்லி பார்த்து அவர் விட்டுருவார், அப்புறம் வெயிட்டா விழுது. அதுதான் எப்பொழுது சின்னதா விழும்போதே மனம் மாறி கொண்டால் அது நல்லது. அப்படியே விட்டுட்டோம்னா, இக்னோர் பண்ணிட்டோம்னா, தேவனுடைய சத்தத்தை இக்னோர் பண்ணிட்டோம்னா, நிச்சயமாய் கர்த்தர் பேசாம இல்ல, அநேக வேளையிலே கர்த்தர் பேசியும் சில கீழ்ப்படியாமை காணப்படுகிறது. தேவனுடைய ஜனங்கள் அண்டை அநேகமாய் நாங்கள் காண்கிறோம், கீழ்ப்படியாமை காணப்படுகிறது. அப்பொழுது தேவன் சரி சரி போட்டோம் எல்லாமே செய்கிற காரியங்கள் எல்லாம் சுலபமாய் நடப்பது போல தோன்றினாலும் ஒரு நாள் அவர் செக் வைக்க தான் செய்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது. நிச்சயமாய் கொடுத்து எப்பொழுது மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கிறீங்களோ, நிச்சயமா அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்க கீழ்ப்படியாம செய்ததின் தண்டனை நிச்சயமாய் வரும். வந்த பிறகுதான் அவர் மட்டாய் தண்டிப்பேன் தான் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நிச்சயமாகவே அப்படியே கைவிடுகிற தேவன் அல்ல. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்து கொண்டேன் என்பதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? நிச்சயமாய் அவர் என் பக்கத்திலேயே அவங்க பிள்ளைங்க இருக்கணும், அப்படிதான் அவர் விருப்பப்படுகிற தேவன். நிச்சயமாய் விடவே மாட்டார், நிச்சயமாய் விடவே மாட்டார். நீங்க மனம் திரும்புற வரைக்கும் விடுவதே இல்லை. நிச்சயமாய் கீழ்ப்படுகிற வரைக்கும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற வரைக்கும் அவர் விடுவதே இல்லை. அடிமேல் அடி கண்டிப்பாய் வரும். ஆனா முடிவில் அது நிச்சயமாய் சமாதானத்துக்கான முடிவுகளாய் காணப்படும். நிச்சயமாய் அது பிளஸ்டாய் தான் காணப்படும். உணர்ந்தவர்களாக ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு பகுதிகளையும் தியானிக்கும் பொழுது எல்லாவற்றையும் இதுல நான் என்ன திருத்தணும், இதுல நான் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், நீங்க உங்களை அனலைஸ் பண்ணும் பொழுதுதான் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 5 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு, சமாதானம் இல்லை, ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். நிச்சயமாகவே அவன் ரட்சிக்கப்படுவான் தான், நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிற அவர் தண்டித்து அவர் பக்கம் திருப்பி சூழ்நிலைகளை மாற்ற வல்லவரா இருக்கிறார், மாற்ற வல்லவரா இருக்கிறார். அவர் இரக்கம் செய்ய வல்லவரா இருக்கிறார். வசனம் 18 இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்.
நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். நிச்சயமாய் நிலைநிறுத்துகிற தேவன் தான், நிலைநிறுத்துகிற தேவன் தான். சிறையிருப்பை திருப்புகிற தேவன் அவர். எல்லா சிறையிருப்பையும் திருப்பி நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனை நோக்கி ஒப்பு கொடுக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து போனாங்க. தேவன் செய்த காரியங்களை மறந்து போனாங்க. சிலை வழிபாடு அவங்களுக்குள்ள காணப்பட்டது. இதனால அவர் கோபம் உண்டு சில தண்டனைகளை கொடுத்தார்தான். ஆனாலும் அவர் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். அவரை நோக்கி உண்மையாய் பார்க்கும் பொழுது அவர் சிறையிருப்பை மாற்றி அவரை மட்டாய் தண்டித்து 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 அவர் பக்கமாய் அவர் திருப்பி சிறையிருப்பை மாற்றி அவர்களை நிலைப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக, டு சேவ் அஸ், உங்களை சேவ் பண்றதுக்காக தான். He is with us, He is with you. நிச்சயமாகவே அவர் காப்பாற்றுகிறதற்காக, ரட்சிப்பதற்காக உங்களோட கூட இருக்கிறார். ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ரட்சிக்கிற தேவனாய் உங்களோட கூட இருக்கிறார். வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அவர்கள் 70 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சிறையிருப்பில் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:11 இவ்வாறாக சொல்லுகிறது. வாசித்தலாமே. இந்த தேசம் எல்லாம் வனாந்திரமும் பாலுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 years அவங்க செய்த குற்றத்துக்காக, அவங்க தேவனுடைய வார்த்தையை கேளாமற் போனதினால. 7ஆம் வசனம் வாராக சொல்லுகிறது. வாசிக்கலாம். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாகலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியினால், பாருங்க, வார்த்தைகளை கேளாம போனபடினால 70 வருஷம் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த தண்டனை அந்த சிறையிருப்புக்குள்ள நடத்துகிறதை நாம் பார்க்கிறோமே. அவர்களுடைய கீழ்ப்படியாம தான் அவர் அழகா எகிப்திலிருந்து கூட்டி வந்தாரு. எத்தனை அற்புதங்கள் அவர் செய்தார், எத்தனை காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்தார். எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டு திரும்பவுமாக பாவம், தேவனை விட்டு விலகுகிற காரியம், விக்கிரக ஆராதனை என்று சொல்லி அவர்கள் போனது நிமித்தமாக 70 வருடம் 70 years அவங்க சிறையிருப்புக்குள்ள கடந்து போனாங்க. எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள்ல. எவ்வளவாய் ஒடுக்க முடியுமா அவ்வளவாய் ஒடுக்குதல்கள் காணப்பட்டது. எவ்வளவாய் ஒடுக்க முடியுமா அவ்வளவாய் சிறையிருப்பு, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்த பிறகுதான் ஐயோ நமக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறாரே, நம்ம இப்படிலாம் நடத்தினாரே, நம்மளெல்லாம் இப்படியெல்லாம் கூட்டி வந்தாரே, நம்ம எதுலையுமே குறைவுபடாம அந்த வனாந்தரத்துல நம்ம நடத்தினாரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்துருப்பாங்கல்ல. அதனாலதான் சில சிறையிருப்புகள் கடந்து வருகிறது. அதனால்தான் சில போராட்டங்கள் கடந்து வருகிறது. அதனால்தான் சில நெருக்குதல்கள் கடந்து வருது. எப்பொழுதுமே நானும் நீங்களும் அவரோடு இருக்கணும். அந்த போராட்டம் இல்லைன்னா ஆண்டவரை நாம் பார்க்கவே முடியாது, அவருடைய செயலை நாம் பார்க்கவே முடியாது. போராட்டம் வருதா, நிச்சயமாகவே அதுல தேவனுடைய செயல் இருக்கும். தேவனோடு நீங்க இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு இருந்து எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எதைனாலும் நாம் கடந்து போக கர்த்தர் பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். நீதியின் வலது கரத்தினால நம்மை தாங்கி நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். சூழ்நிலை கண்டு பயமே வேண்டாம், பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் அவர் இருக்க வல்லவரா இருக்கார். டில் தி எண்ட், மரண பரியந்தம் அவர் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் நம்ம வழி நடத்துகிற தேவன். அந்த தெய்வத்தை நாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். எப்பொழுதும் மறவாதபடி அவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த வல்லவரா இருக்கார். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்னும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் கைவிடுவதே இல்லை. நான் உன்னோடே கூட இருப்பேன். நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னோடே கூட இருப்பேன். யாக்கோபுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், நான் உன்னோடே கூட இருப்பேன்ப்பா. நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் உன்னோடே இருந்து உன்னை நான் நடத்துவேன். உன்னை இந்த தேசத்துக்கு நான்
திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அவரோடே இருந்தார். இந்த யாக்கோபோடே கர்த்தர் இருந்தார், எப்பொழுதுமே அவரோடே இருந்தார். அவர் சொன்னதை செய்து முடித்து திரும்ப ரிட்டர்ன் வர கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார். 31 ஆதியாகமம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வாசித்தரலாமா? கர்த்தர் யாக்கோபை நோக்கி, பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். இதுலயும் பாருங்க, திரும்ப சொல்றாரு, நீ திரும்பி போ, நான் உன்னோடே இருக்குவேன். அவர் வெறும் கையோட தான் போனார், வெறுமையா தான் போனார். ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நிறைவேற்றி, நீ இப்படிலாம் இருப்ப, இப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படுவ, இப்படிலாம் நிரப்பப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்து ரிட்டர்ன் ஆக கர்த்தர் யாக்கோபுக்கு கிருபை செய்தார். அவரோடே கூட இருந்தார். அவரோடே கூட இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனையோ வாக்குத்தத்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இன்னும் நிறைவேறலையே, இன்னும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறல என்று சொல்லி ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அவர் வார்த்தையில உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். என்றென்றைக்கும் வாக்கு தத்தத்துல அவர் உண்மையுள்ளவருங்க. அதை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் அழகாய் நடத்துகிற தேவன். அதனாலதான் பெத்தேல் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு யாக்கோபு பேரிட்டான் என்று சொல்லி 19ஆவது வசனம் சொல்லுகிறது. 28-19 ஆதியாகமம் வாசிக்கலாமா? அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பேரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. நான் உன்னோடே கூட இருப்பேன். நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னோடே இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். அப்படியாய்தான் அவர் திரும்பி வர பண்ணினான். 32:10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான் அல்ல. நான் கூலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனான். ரிட்டர்ன் போகும்போது பாருங்க, நான் வெறும் கோலும் கையுமா தான் அந்த தேசத்துக்கு நான் கடந்து வந்தேன். ஆனாலும் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். டபுள் 4th பிளெஸிங்ல 2 பரிவாரங்களோடு ரிட்டர்ன் போறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! தேவன் ஒரு மனுஷனோடு இருப்பார். ஆனால் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய், கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். உங்களுக்கு கொடுத்திருப்பார், ஆனால் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் என்னென்ன வார்த்தைகளை பேசியிருக்கிறாரோ நிச்சயமாய் நிறைவேறும். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. உங்களோடு இருக்க வல்லவர் அவர். நீங்க அவரோடு இருக்கும் பொழுது உங்களோடு இருந்த அவர் நடத்த வல்லவர். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். இதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை. ஒருவருடைய வாழ்விலே தேவன் எழுந்தருளும் பொழுது கிடைக்கப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாகவே கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டு அப்படியாய் கர்த்தர் உங்களோட இருந்து நடத்த வல்லவர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதபடி நடத்துவார். நிச்சயமாய் நடத்துவார். என்னுடைய வார்த்தைகள் மறந்துட்டாரோன்னு யோசிக்கவே வேண்டாம். அவர் கொடுத்தாரானால் நிச்சயமாய் நீங்க பாத்திரவான்களா இருப்பீர்களானால் நிச்சயமா இது ஏற்ற காலத்துல நிறைவேறும். நிறைவேறியே தீரும். நிச்சயமாகவே நிறைவேறும். அதுக்கு பாத்திரவான்களா இருக்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அப்பொழுது நடத்துவார்.
வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16ஆம் வசனம். கிதியோனை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பாருங்க, நீ மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவ, உன்னை அனுப்புகிறவர் நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பா என்றார். இதுதான் கிதியோனுக்கு கொடுத்த வார்த்தை. ஆனா எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு டவுட்டு அவருக்கும் வருது. வாசிடலாமா? கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பாருங்க, உன்னை அனுப்புகிறவர் நான். அவருக்கே ஒரு டவுட் வந்துச்சு. சரி, ஆண்டவர் என்னோட இருப்பீரானா? எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? எல்லாரும் கேட்குற ஒரு கொஸ்டின் தானே. ஒருவேளை இந்த நேரத்தில் அமர்ந்து இருக்கிற நீங்க கூட ஒருவேளை அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இப்பொழுது கூட நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் எங்களோடு இருந்தார்னா எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? ஆனா அந்த ஜனங்கள் செய்த குற்றத்தினாலதான், அந்த ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்ததுனாலதான் அவங்களுக்குள்ள அந்த பாடு, அந்த பிரச்சனை இதெல்லாம் தெரிந்தும் தான் இந்த கேள்வி வருகிறது. நீர் எங்களோடு இருந்தீரானால் ஏன் இதெல்லாம் நடக்குது? நிச்சயமாகவே மனம் மாறி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நிச்சயமாகவே மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்காதீங்க. உங்களுடைய லைஃபை நீங்க டர்ன் பண்ணி பார்த்து எதெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணுமோ அதெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோட இருந்து பலத்த காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். வாசிக்கலாம் 1ஆம் வசனத்தை. நியாயாதிபதிகள் 6:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அவங்க செய்த பொல்லாப்பின் நிமித்தம் தான் 7 ஆண்டுகள் மீதியானியரின் கையில ஒப்பு கொடுத்தார். ஆனா கிதியோன் கேட்கறது என்ன? இதெல்லாம் தேவரீர் எங்களோட கூட இருந்தீர்னா இதெல்லாம் எதுக்கு நடக்குது? இவை எல்லாமே எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது எல்லாமே எங்களுடைய பிதாக்கள் சொல்லி இருக்கிறாங்களே, அதெல்லாம் எங்க? அந்த அற்புதம்லாம் எங்க? செய்தது தவறு தான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது நிமித்தமாய் தான் இத்தனை பாடுகள், இத்தனை பிரச்சனை. ஆனாலும் கேட்கிற கேள்வி, இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுது? நீங்க எங்களோட இருக்கீங்கன்னா இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நேரிடுது? அவங்க கேட்கிற கேள்வி இல்ல, அப்படி கேட்கிறவர்களாக அல்ல. வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரணுமோ அந்த மாற்றங்களை கொண்டு வருகிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய். உன்னுடைய பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புறது நான் தான், நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லி அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். மீதியானரே ஒரு முறியடிக்கிற காரியங்கள் தான் வருகிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு மனுஷனோடு ஒரு மனுஷியோடு இருப்பார். ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இதெல்லாம் பேசுறது ஆண்டவர் தான் சொல்லிட்டு நான் எதனால் அறிவேன், அப்பவும் டவுட்டு தான். இதெல்லாம் பேசுறது நீர் தான் சொல்லிட்டு நான் எதனால் அறிவேன்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா சரி, அதுக்கும் பொறுமையா கர்த்தர் பதில் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 17. இப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று நான் ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கை கொண்டு வந்து
உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். அதுக்கும் பதில் சொல்கிறார், நீ திரும்பி வர வரைக்கும் நான் இருப்பேன். அதே மாதிரி அவர் திரும்பி வர வரைக்கும் ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் அந்த இறைச்சியை பொசுக்கிறதை நாம் பார்க்கிறோம் வருகிற வசனங்களிலே. ஆண்டவர் அப்படியாய் தான் நடத்துகிறார். அவரோடு கூட இருந்தார். இன்றைக்கும் உங்களோடு என்னோடு கூட அவர் இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களோடும் என்னோடும் அவர் இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மோசேயை குறித்து பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாமே. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். நான் உன்னோட இருப்பேன். நீ இஸ்ரவேல் ஜனங்களை லீட் பண்ணி கொண்டு வா, கூட்டிட்டு வா என்று சொல்லி மோசேக்கு அழைக்கிற அழைப்புதலை நாம் பார்க்கிறோம். தேவன் அழைக்கிறார் மோசே, நீ அந்த ஜனங்களை லீட் பண்ணி கொண்டு வா. அவருக்குள்ளவே ஒரு பயம், நான் ஏமாத்திரம் இவ்வளோ பெரிய ஜனங்களை, இவ்வளோ கூட்ட ஜனங்களை நான் எப்படி லீட் பண்ணி போறது? இல்லை, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். அவர் அழகாய் மோசையோடு இருந்து எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அவர் என்னென்ன எடுத்து வச்சாரோ எல்லா ஸ்டெப்லையும் தேவன் அவரோடு இருந்தார். எல்லாவற்றையும் கேட்டு 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 செய்தார். ஆனால் வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளாய் ஆனால் அந்த ஜனங்கள் தான் மாறிக்கொண்டே இருந்தாங்க. எல்லாமே கடந்து வரும் பொழுது, அழகாய் சிறையிருப்பு மாறிக்கொண்டே வரும் பொழுது அவங்க திரும்ப திரும்ப தேவனை விட்டு விலகுகிற பிள்ளைகளாக இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் ஒரு சட்டன் டைமில் என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களோட வரமாட்டேன், நீ கானானுக்குள்ளே நீங்களாம் போங்க, அவர் தேவ தூதனை நான் அனுப்புனேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் மோசே சொன்னா, நீங்கள் வரலன்னா நான் போவே மாட்டேன்ப்பா, என்னால் முடியவே முடியாது, நீங்கள் வரணும். அவருக்கு நன்கு தெரிந்திருந்தது, தேவன் இல்லைன்னா கூட இல்லைன்னா நிச்சயமாய் எதையுமே பண்ண முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது, யாரையும் லீட் பண்ண முடியாது, எதுவும் பேச முடியாது. எல்லாமே அவர் அறிந்திருந்தார். ஏன்னா அவ்வளோ சர்டன் பீப்புளை லீட் பண்ணி கொண்டு வந்தார்ல. திராக்மா 33:3 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். பாருங்க, 2ஆம் வசனம் வேறாக சொல்லுகிறது, வாசித்துலாம். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரும் எமோரியரையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபிசியனையும் துரத்தி விடுவேன். பாருங்க, நான் ஒரு தூதனை அனுப்புறேன்னு தான் சொல்றாரு. ஏன்னா திடீர்னு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா நான் உங்களை நிர்மூலம் பண்ணிடுவேன், நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி தான் சொல்றார். ஆனா மோசே சொல்லுகிறார், இல்ல, உம்முடைய சமூகம் என்னோட வரலன்னா நாங்க இந்த இடத்த விட்டு நாங்க செல்லவே வேண்டியதில்லை, நாங்க போவே போக மாட்டோம், நீங்க எங்களோட வரணும், உம்முடைய சமூகம் எங்களோட வரணும்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒரு மனுஷனோட ஒரு மனுஷியோடு இருப்பாரானால் நிச்சயமாய் ஜெயந்தான். எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இட் வில் பி அ பிளெஸிங். நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். தேவன் ஒரு மனுஷியோடு இல்லைன்னா நிச்சயமாகவே பயம், திகில், திகைப்பு எல்லாமே காணப்படும். இது எப்படி நடக்கும்? எல்லாமே வித்தின் செகண்ட்ல எல்லாமே முடிந்தது போல தோன்றும். தேவன் ஒரு மனுஷியோடு இருப்பார், ஆனால் நிச்சயமாக எல்லா காரியமும் ஜெயந்தான். அதையும் வாசித்தலாமே. கர்த்தர் ஒருவரோடு இல்லாதிருந்தால் உபாகமம் 31:17 இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கலாமே. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும்,
அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினால் அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். தீங்குகள் தொடரும். தேவன் ஒரு மனுஷனோடு ஒரு மனுஷியோடு இல்லாதிருந்தால் இக்கட்டு வரும், தீங்கு வரும், புலம்பல் வரும், பிரச்சனை வரும், எல்லாமே வந்துடும். தேவன் உங்களோடு இருக்க வேண்டுமானால் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்க காணப்படுங்க. இந்த வேளையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அப்படியே திரும்பி பார்க்க போறீங்க. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருந்து உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரணுமோ, உங்களுடைய காரியத்துல என்னென்ன மாற்றம் கொண்டு வரணுமோ அந்த மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களோடு என்னோட இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. அவர் உங்களோடு என்னோட இல்லைன்னா நம்மளால் நிலைத்து நிற்கவே முடியாது. எத்தனை காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம். தீங்கு தான் வரும், பயம்தான் வரும், திகைப்பு தான் வரும். இது நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லி யோசனை தான், குழப்பம் தான், ஸ்ட்ரெஸ்ஸு தான், டிப்ரெஷன் தான், இதுதான் கடந்து வரும். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நிச்சயமா எல்லா காரியமும் ஜெயமாய் முடியும். இயேசு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில எழுந்தருளும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் குறைவில்லாதபடி பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களும் குறைவில்லாதபடி பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற பிளெஸிங், இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாம ஒரு சில காரியங்களை நீங்க செய்திருக்கலாம். இந்த வேளையில ஏசப்பா நீங்க என்னோட இருங்கப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க என்னோடயே கடந்து வாங்கப்பா, என் பக்கத்திலே இருங்கன்னு சொல்லி சொல்ல போகிறோம். சிறையிருப்பில் இருந்த போதிலும் யோசேப்போடு தேவன் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோமே. யோசேப்போடு இருந்த தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்க வல்லவராய் இருக்கிறார். டில் தி எண்ட், மரண பரியந்தம் நடத்த வல்லவராய் இருக்கிறார். முடிவு பரியந்தம் நான் உங்களோடே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் டில் தி எண்ட். யாராலையும் நிச்சயமாய் வர முடியாது. அவர் பிரசன்னம் தான், அவர் தான் வர முடியும், அவர் தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். இந்த வேலையில உணர்ந்தவர்களாக என் கூடவே இருங்கப்பா, என் கூடவே இருங்க, என் பக்கத்திலே இருங்க. நீங்க இல்லைன்னா நான் வாழவே முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. உணர்ந்தவர்களாக உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒப்பு கொடுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எழுந்தரணும். அப்பொழுதுதான் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. இருளான வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க வெளிச்சமாய் அநேக வேளையில கடந்து வந்திருக்கிறீங்க. உயிரற்று போன வாழ்க்கையில ஜீவனாய் கடந்து வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே என்னுடைய வெளிச்சம் நீங்க தான், என்னுடைய ஜீவன் நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. நீர் இல்லாமல் என்னால வாழவே முடியாது. ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் எடுத்து வைக்க முடியாதுப்பா. நீங்க இருந்தா மாத்திரம்தான் எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு பலன், எல்லாமே நீங்க தான். என்னை தகுக்கிறவங்க நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு வெளிச்சமாய் நீங்க தான் இருக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி உணர்ந்தவர்களாக நாம் சொல்ல போகிறோம்.
வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது, என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயா எனக்கு இருந்தீரப்பா, காயப்பட்ட நேரத்துல தகப்பனா இருந்திருக்கிறீர, எத்தனை கண்ணீரின் பாதைகளில யார் என்னுடைய கண்ணீரை காண்பார்கள் என்று சொல்லி எத்தனை நாட்கள் அறை வீட்டுக்குள்ளே புகுந்து எத்தனை கண்ணீர், எத்தனை இரவுகள் கண்ணீரினால கடந்து வந்திருப்பீங்க. உங்களுடைய படுக்கை எத்தனை தினங்கள் கண்ணீரினால நிரப்பி இருப்பீங்க. நம்முடைய தேவன் தாயா இருந்து தேற்றி இருக்கிறாரு, கண்ணீரை துடைத்திருக்கிறாரு, தாயா இருந்து தேற்றி இருக்கிறாரு. என் மகளே, என் மகனே, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நீ எதுக்கும் கலங்காத என்று சொல்லி எத்தனை நாட்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறாரு, நம்முடைய காயங்களை கட்டி இருக்கிறாரு. எத்தனை நாட்கள் என்னுடைய காயத்தை, என்னுடைய இருதயத்தின் காயத்தை காண யாருமே இல்லையா என்று சொல்லி எத்தனை நாட்கள் கடந்து வந்திருப்பீங்க. வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்தி இருக்கிறாரு, தகப்பனை போல சுமந்து இருக்கிறாரு, நடத்தி இருக்கிறாரு. இந்த வேலையில ஆண்டவரே, என்னுடைய அப்பா நீங்க தான் ஆண்டவரே, அப்பா நீங்க தான்ப்பா எல்லாமே, என் கூடவே இருங்கன்னு சொல்லி உணர்ந்தவர்களாக நாம் சொல்ல போகிறோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீர். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது, என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. வியாதியின் நேரத்தில் நமக்கு வைத்தியராய் கடந்து வந்திருக்கிறாரு. சோதனை, எத்தனை சோதனை வந்த போதிலும் நமக்கு நண்பராய், பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவை கொடுக்கிறவராய்
அவர் இருந்தாதே என்னுடைய வைத்தியர் நீங்க தான்ப்பா, என்னுடைய நண்பன் நீங்க தான் என்று சொல்லி எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா என்று சொல்லி உணர்ந்தவர்களாக நாம் சொல்ல போகிறோம். என் கூடவே இல்லைங்க, எல்லாவற்றையும் ஜெயித்து போகணும்னா நீங்கள் என்னோட இருக்கிறதுனால தான் ஆண்டவரை ஜெயித்து போக முடியும். ஆண்டவரை நீங்கள் என்னோடையே இருங்கப்பா, என் பக்கத்திலே இருங்க என்று சொல்லி உணர்ந்தவர்களாக நாம் சொல்ல போகிறோம். வியாதியின் நேரத்து வைத்திரானிரே, சூதானை நேரத்து நண்பனானிரே. வியாதியின் நேரத்து வைத்திரானிரே, சூதானை நேரத்து நண்பனானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. என் பக்கத்திலே என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழவே முடியாது. வல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்க எங்களோடு இல்லைன்னா ஆண்டவரை எங்களால் வாழவே முடியாது ராஜா, எங்களால் வாழவே முடியாது ராஜா. எங்க பக்கத்துல நீங்க இல்லைன்னா எங்களால் நிலைத்து நிற்கவே முடியாது ஆண்டவரை. எங்களோட கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்ப பிள்ளைகளோடு நீங்க இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் அப்பா, ஒப்பு கொடுக்கிற இந்த வேலையில் ஆண்டவரை ஒவ்வொருவரோடு நீங்க இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்க எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றும் ஆண்டவரை அப்பா தரையில விழாதபடி அப்பா ஆண்டவரை ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் பெற தகுதியுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரை நீங்க மாற்றி அருளும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்க சொன்னதை செய்யும் அளவும் அப்பா கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரை. கைவிடாத தேவன் நீங்க அப்பா, உறங்காதபடி தூங்காதபடி ஆண்டவரே விழித்திருக்கிற தேவன், எங்கள் மேல் நோக்கமா இருக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோமே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே எழுந்தருளுங்க. அப்பா பிள்ளைகளோடு நீங்க இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவரே ஜெயத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபையை தாங்க அப்பா. உமோடு இருந்தப்பா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபையை தாங்க ஆண்டவரே. நீங்க எழுந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு நாற்றை எழுப பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படியே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நீங்க எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப பிள்ளைகளோடு நீங்க இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே நிறைவேற பெற்றவர்களாய் காணப்படப்பா கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் என்னோட இருந்து பல காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி அப்பா சாட்சியை கேட்க உமை துதிக்க அப்பா தருணங்களை ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க இல்லைன்னா எதையும் எங்களால் கடக்க முடியாதப்பா. பயம் தான் வரும், திகில் தான் வரும் ஆண்டவரே, திகைப்பு தான் வரும் ஆண்டவரே. அப்ப நீங்க ஒவ்வொருவரோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எதற்கும் குறித்தும் ஆண்டவரே பயப்படாதபடி திகையாதபடி முன்னேறி செல்லப்பா. ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் அப்பா பிள்ளைகளை மாற்றி அருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப நீங்க சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நடந்த ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க பாத்திரவான்களாய் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றி அருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய கரத்துல இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்களோடும் நித்தியமாய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக.